அதன் அடிப்படையில் தன்னுடைய வேட்பு மனுவை நயினார் நாகேந்திரன் தாக்கல் செய்திருக்கிறார். வேறு எவரும் தாக்கல் செய்யாமல் நயினார் நாகேந்திரன் மட்டுமே வேட்புமனுவை தாக்கல் செய்யும் பட்சத்தில் போட்டியின்றி தமிழக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வாவார். இந்நிலையில் நயினார் நாகேந்திரன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உரையாடி கொண்டிருக்கும் அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் கமலாலயத்திலிருந்து செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிடக்கூடியவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே பாஜகவினுடைய தலைமை கழகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைமை கழக அலுவலகமான கமலாலயத்தில் தற்போது தேர்தல் நடத்தும் அதிகாரி மாநில தேர்தல் நிறுவன சக்கரவர்த்தியிடம் தற்போது நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கு தற்போது விருப்ப மனுவை வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரில் பார்க்க முடிகிறது. உடன் வந்துட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போன்று மாநில துணைத் தலைவர் ஏற்கனவே பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, அதே போன்று பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் अन्नामलई जी ने, मोहन राधा कृष्णन जी ने, एच राजा जी ने, वानती श्रीनिवास जी ने, एल मुरुगन जी ने, कनक सभापति जी, ओम बाबा जी, डॉक्टर के.टी. राममंजन ये मेरे को सीट हुआ है। बहुत बहुत धन्यवाद आपका। தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். வேட்புமனு யோசிச்சு பாரு, நீ பண்ணது நானு யாருன்னா முன்னாடி இருந்தா அவங்க முன்னாடியே இல்லனா அட போனா நீ சும்மா. Forest State President Naynar Nagendra ji, proposed by Annamalai ji, मुरुगन जी, एल मुरुगन जी, मोहन राधा कृष्णन जी, एच राजा जी, वानती श्रीनिवास जी, दोरस्वामी जी, बीपी दोरस्वामी जी, कनक सभापति जी, उन बालगणपति जी, श्रीनिवास और सभी कोर कमेटी के मेंबर्स ने इनको रिकमेंड करके दिया है। मैं इसको रिसीव कर रहा हूँ। धन्यवाद। तमिल साइड जी, मेरे को ये बताओ, राष्ट्रीय परिषद के लिए किसी का नॉमिनेशन फॉर्म देना है? राष्ट्रीय परिषद नेशनल काउंसिल के लिए वो दो ना, वो भी दे दो।